Hi friends, welcome to Tamil Crypto Tech. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் கேட்டா நான் ஃபங்கபிள் டோக்கன் பத்தி அந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சோ ஆக்சுவலி இப்போ இந்த டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்சிங்கிறது பெரிய லெவல்ல போச்சு. சோ அதுக்கு அப்புறம் இந்த நான் ஃபங்கபிள் டோக்கன்ஸ் அந்த பேசிக் கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல பெரிய அளவுக்கு போகிற மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்காண்டி தான் இத பத்தி நான் டீடைலா வீடியோ பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் ஃபுல்லா பாருங்க. சோ உங்களுக்கு டாப் 5 இந்த நான் ஃபங்கபிள் கிரிப்டோ காயின்ஸ் பத்தி உங்களுக்கு வேணும், என் தம்பி சொல்லுப்பா, நல்ல காயின்ஸா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா நான் அதுக்கான வீடியோ தனியா பண்றேன். கீழே வேணும்னு சொல்லி கீழே சொல்லுங்க. ஒரு 30 கமெண்ட்டுக்கு மேல வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அது அடுத்த வீடியோ நான் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நான் ஃபங்கபிளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபங்கபிள் அசெட்னா என்னன்னு பாத்துருவோம். இந்த ஃபங்கபிள் அசெட்னு சொல்லி ஒரு தனியா ஒரு யூனிக்னஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதான் ஃபங்கபிள் அசெட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சொல்றேன் இந்த 100 ரூபா பணம் தான் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு, உங்ககிட்ட யார்ட்டும் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? டேய், இந்த 100 ரூபா பணம் எல்லாட்டையும் இருக்குடா, ஏன்டா பைத்திய மாதிரி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? ஸோ அதான் ஃபங்கபிள் அசெட். ஸோ இது ஒரு யூனிக்னஸ் இருக்கவே இருக்காது, எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கிரிப்டோ காயின்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின், லைட் காயின், ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஃபங்கபிள் அசெட்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் ஃபங்கபிள் அசெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு தனியாக ஒரு சின்ன யூனிக்னஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காந்திஜியோட கண்ணாடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி இருக்கு. இப்போ நான் போய் என்னோட கண்ணாடி எடுத்து இந்த கண்ணாடி அந்த கண்ணாடி ஒன்று தான் அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? டே, காந்திஜி கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குடா, ஸோ அதுக்கும் இந்த கண்ணாடி எப்பறம் ஒத்து போகும் நீங்க கேட்பீங்களா? ஸோ அதே மாதிரிதான் அதுக்கு பின்னாடி ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இது எல்லாமே நான் ஃபங்கபிள் ரியல் வேர்ல்டு அசெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெரிய பெரிய இந்த கிங்கோட கத்தி, அப்புறம் காந்திஜி கண்ணாடி, இப்போ நேதாஜியோட தொப்பி, ஸோ இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே அதுக்குன்னு தனியாக ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஃபங்கபிள் ரியல் வேர்ல்டு அசெட்னு சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியே நான் ஃபங்கபிள் கிரிப்டோ காயின்ஸ்குள்ள வந்தீங்கன்னா ஸோ இதுக்குன்னு தனியாக யூனிக்னஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும். அடுத்து இதை திருப்பி நீங்கள் உங்களால் டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. நீங்கள் இதை ஒரு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் அடிக்க முடியாது. இந்த இப்போ நோட் அடிக்கிறாங்களா, நீங்கள் பணம் அடிச்சுக்கிற மாதிரி இதை பிரிண்ட் அடிக்க முடியாது. உங்களுக்கு மட்டும் தான் இதுக்கான ரைட்ஸ் இருக்கும். நீங்க வாங்கினா உங்களுக்கு தான் ஒரு தனித்துவமான ரைட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த நான் ஃபங்கபிள் கிரிப்டோ காயின்ஸ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2017 கிரிப்டோ கிட்டின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. அந்த பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த கேட்ஸ் ஓரியன்டா வச்சு ஒரு கேமிங். ஸோ இங்க இருக்கு பாருங்க, இந்த 4 கேட். ஸோ இந்த 4 கேட் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி யூனிக்னஸ் இருக்கும். ஸோ நீங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்கின் டோனும் வேற வேற மாதிரி இருக்கு, மூஞ்சி ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்கு. சப்போஸ் இந்த ஒரு கேட்டை நீங்க பை பண்ணீங்கன்னா இது முழுக்க பிளாக் செயின் ஓரியன்டா இருக்கனால இதை உங்களால டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. சப்போஸ் இதை நீங்க ஃபேக்கா ஹேக் பண்ணி இதே மாதிரி ஒரு கேட் நீங்க உருவாக்கினா கூட இது முழுக்க பிளாக் செயின் ஓரியன்டா இருக்கனால இது ஃபேக்குங்கிற மாதிரி சொல்லிடும். பேஸ்ட் ஆன் சப்ளை செயின் டெக்னாலஜி. ஸோ அதுக்கு வி செயின் சொல்லலாம். ஸோ அந்த வி செயினை பத்தி நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஓரியன்டர் இருக்கிற ஒரு பேஸ்டான டெக்னாலஜி தான். ஸோ அதனால இது முழுக்க பிளாக் செயின் இருக்கனால இது டேம்பர் ப்ரூஃப். ஸோ இப்போ ஒரு கேட்டை நீங்க வாங்கினா அந்த கேட்டை உங்களால திருப்பி யாராலையும் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த 4 கேட் இருக்குல்ல, ஸோ இது வச்சு நாங்க எப்படிப்பா சம்பாரிச்சிங்க, அந்த கிரிப்டோ கிட்டிஸ் எப்படிப்பா சம்பாதிக்க கேட்டீங்கன்னா சப்போஸ் இந்த ஒரு கேட் நீங்க வாங்குறீங்கன்னா அந்த கேட்டுக்கான டிமாண்ட் வெளில இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கேட்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்புறமே நீங்க அதை வித்துட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு செம ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது மாதிரி 2017 கிட்ட $1,40,000 இந்த கேட்ஸ் எல்லாம் வித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பீக்ல போச்சு இந்த ஒரு கிரிப்டோ கிட்டிஸ்ங்கிற இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பெரிய அளவுக்கு போச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த கிரிப்டோ கிட்டிஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஃபர்ஸ்ட் எத்திரியம் பிளாக் செயின் தான் அவங்க மேக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எந்த ப்ரோட்டோகால மேக் பண்ணாங்கன்னா ERC 721 தான் இதை மேக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எத்திரியம் பிளாக் செயின் 3 ப்ரோட்டோகால் இருக்கு. அது என்ன ப்ரோட்டோகால்னா ஃபர்ஸ்ட் ERC 20 ப்ரோட்டோகால், ரெண்டாவது ERC 721 ப்ரோட்டோகால், அடுத்து மூணாவது ERC லெவல் 50 அந்த 3வது ப்ரோட்டோகால். ஸோ இந்த 3வது ப்ரோட்டோகால் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோட்டோகால். ஸோ அதை பத்தி நான் டீட்டெயிலாக பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ERC 20 அந்த ப்ரோட்டோகால் என்னன்னு கேட்டா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் அந்த காயின்ஸ் எல்லாம் காமிக்கிற பாருங்க, அந்த ஆம்னி இங்க இருக்கிற முக்காவாசி கிரிப்டோ காயின்ஸ் எல்லாமே இந்த ERC 20 பிளாட்ஃபார்ம்ல வந்த ஒரு காயின்ஸ் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஃபங்கபிள் டோக்கன் சொல்லலாம். ஸோ இதுக்கு தனியா ஒரு சின்ன யூனிக்னஸ்ங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு டோக்கன்ஸ். ஸோ அடுத்து ரெண்டாவது ERC 721. ஸோ இந்த ப்ரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் இந்த இதனால மேற்பட்ட காயின்ஸ் எதுவும் கேட்டா டீசென்ட்ரல் லேண்டு, அதுக்கு அந்த ஒரு கிரிப்டோ காயின் இருக்கு. அதுக்காக முக்கியமாக கிரிப்டோ கிட்டின்னு சொல்லி இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் இந்த ERC 721 மேக் பண்ணப்படுது. ஸோ இது எல்லாமே இதுக்கு எல்லாமே தனித்தனியாக ஒரு சின்ன ஒரு
சின்ன யூனிக்னஸ் இருக்கும், ஒரு தனித்தன்மை இருக்கும். ஸோ அது வந்து முழுக்க முழுக்க நான் ஃபங்கபிள் டோக்கன்ஸ் இதை சொல்லலாம். அடுத்து மூணாவது விஷயம் என்ன கேட்டா வந்து ERC லெவல் 55. ஸோ இது வந்து இந்த ரெண்டு சொல்லலாம், அந்த ERC 20 அந்த ERC 721. ஸோ இது ரெண்டையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து தான் வந்து ERC லெவல் 55. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாக் செயினில் வந்து நீங்கள் வந்து கேமிங் உருவாக்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கிரிப்டோ கிட்டிஸ் கேமிங் வச்சுக்கோங்க. இப்போ வேற ஏதாவது ஒரு வார் கேம் நீங்கள் மேக் பண்ணீங்க, வேற ஏதாவது ஒரு பிளாக் செயின் கேமிங். ஸோ இந்த ரெண்டு கேமிங் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதா வந்து இந்த ERC லெவல் 55 ப்ரோட்டோகால். ஸோ இது இன்னும் வந்து ப்ராசஸிங்கில் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் பப்ஜி விளையாடுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பப்ஜியில் வந்து இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட அந்த ஒரு இதை தூக்கி வைக்கலாம். இப்போ இந்த இங்கேருந்து வேற ஏதாச்சும் கேமிங்ல கொண்டு போய் இந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்து போய் வைக்கலாம், வாங்கி வேற கேமிங் கொண்டு போய் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இன்ட்ராக்ஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து ERC லெவல் 55 அந்த ஒரு ப்ரோட்டோகாலில் மேக்கார பிளாக் செயின் கேமிங்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இப்போ அடுத்து வந்து இந்த நான் ஃபங்கபிள் கிரிப்டோ டோக்கன்ஸில் வந்து முக்கியமான டோக்கன் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து இந்த டீசென்ட்ரல் லேண்ட்னு சொல்லி ஒரு கிரிப்டோ காயின் இருக்குங்க. ஸோ அந்த காயின் வந்து முழுக்க முழுக்க வந்து விஷுவல் ரியாலிட்டி அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு காயின். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபியூச்சரில் வந்து இந்த ஒரு விஷுவல் கேமிங், அதுக்கப்புறம் வந்து விஷுவல் ரியாலிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தேன். ஸோ அந்த ஹாலிவுட் மூவி வந்து வால்-E சொல்லி ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தேன். ஸோ அந்த மூவியோட கதை என்னன்னு கேட்டால் வந்து பூமி வந்து ஒரு 500-1000 வருஷத்துக்கு அப்புறம் பூமி இருக்கவே இருக்காது. இங்கே வாழ்கிற மனுஷன்லாம் நம்மனா ஸ்பேஸில் போய் வந்து எல்லாமே வந்து விஷுவல் ரியாலிட்டிலாம் வந்து எல்லாமே இருப்பாங்க. எவனும் காலை கூட கீழே எடுத்து வைக்க மாட்டான். எல்லாருமே வந்து குளிக்கிறது திங்கிறது எல்லாமே வந்து விஷுவல்லே சாப்பிடுவாங்க. அவங்களோட கிலோ கணக்காக வந்து 100 கிலோவாக இருப்பாங்க. அவங்க எப்படி சொன்னால் வந்து நடக்க கூட மாட்டாங்க. எல்லாமே வந்து கம்ப்யூட்டரே எல்லாமே பண்ணிட்டு இருக்கும். ஸோ எல்லாம் விஷுவல் வேர்ல்டில் வாழ்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நான் பார்த்தேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இன்னும் 500-1000 வருஷம்லாம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேணாம். இப்பயே நம்ம வந்து ஃபோனு கைமா தான் இருக்கோம். இன்னொரு 5-10 வருஷத்துலேயே வந்து நம்ம எல்லாமே வந்து விஷுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுவோம். விஷுவல் ரியாலிட்டி விஷுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அது என்னப்பா விஷுவல் வேர்ல்டு விஷுவல் ரியாலிட்டி அப்படின்னு கேட்டினா வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வெளில போய் லேண்டெல்லாம் வாங்குறீங்களா, அந்த ஒரு ரியல் எஸ்டேட் லேண்ட்லாம் வாங்கி வைக்கிறீங்களா. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து விஷுவலே நீங்கள் வந்து லேண்ட்லாம் வாங்கிக்கலாம். இந்த டீசென்ட்ரலைஸ்ட் லேண்ட்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் வாங்கி இது வந்து அந்த லேண்டு மாதிரியே. ஸோ இந்த லேண்டை நீங்கள் வாங்கினா வந்து இது பணம் கொடுத்து வாங்கி இதை வச்சு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம், லெண்டிங் வாங்கிக்கலாம், லீஸு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷுவல்லே நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து உங்களோட வேல்யூ வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும், சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதான் வந்து இந்த விஷுவல் வேர்ல்டு நீங்கள் உட்காந்த இடத்துல எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த விஷுவல் ரியாலிட்டி விஷுவல் கேமிங், ஸோ அதில் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த கிரிப்டோ இந்தியான்னு சொல்லி ஒரு சின்ன யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அந்த யூடியூப் சேனலோட CEO வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு விஷுவல் லேண்ட் ஒன்று வாங்கிட்டேன், இதை போய் எங்கள் அப்பாட நான் சொன்னேன், எங்கள் அப்பா வந்து திட்டினார் என்னையா அப்படின்னு சொல்லி வந்து ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டார். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே காமெடியாக இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த விஷுவல் ரியாலிட்டி இந்த விஷுவல் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது வந்து அதுக்குள்ளே போகும்போது தான் வந்து அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லாரும் அதுக்குள்ளே தான் போவாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அந்த நான் ஃபங்கபிள் கிரிப்டோ காயின்ஸுக்கான ரேட்டு எல்லாமே வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து இந்த பிளாக் செயின் கேமிங், ஸோ அது ஓரியன்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு லெவலில் வந்து எல்லா பீப்புள்ஸ் வந்து ஒரு 3.3 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து கேமிங் விளையாடுறாங்கன்னா, கிட்ட வந்து பிசி கேமிங்கோட அந்த வேல்யூ இருக்குல்ல அது மட்டுமே வந்து 3.3 ட்ரில்லியன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஒரு மொபைல் கேமிங்கோட வேல்யூ மட்டுமே அந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து 75 பில்லியன். ஸோ இங்கே உலகத்தில் வந்து கேமிங்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வேல்யூவே இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் அந்த பிளாக் செயின் கேமிங்குள்ளே வரும்போது வந்து நீங்கள் வந்து இப்போ உள்ள கேமிங் பார்த்தீங்கன்னா இந்த பப்ஜி அதுக்கப்புறம் இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் உங்களால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் ஃபியூச்சரில் வந்து இந்த பிளாக் செயின் கேமிங்கில் வந்து உங்களால் சம்பாதிக்கவும் முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த கேமிங் பிளாட்ஃபார்முங்கிறது வந்து இந்த கேமிங் ஓரியன்ட் கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வந்து பெரிய லெவலில் போகும். நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம். இப்போதைக்கு வந்து 3.5 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த கேமிங்லாம் வந்து விளையாடுறாங்களே. ஸோ அதில் வந்து ஒரு 10% பீப்புள் வந்து இந்த பிளாக் செயின் கேமிங்குள்ள வந்தாலே போதும், இந்த கிரிப்டோ காயின்ஸ்குள்ள வந்தாலே போதும். அது ஓரியன்ட் இந்த பிளாக் செயின் கேமிங் அப்புறம் நான் ஃபங்கபிள் டோக்கன்ஸ் ஓரியன்ட் கிரிப்டோ காயின்ஸ் எல்லாமே வந்து செம்ம பீக் அடிக்கும். ஸோ இதே மாதிரி வந்து டிஃபைல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷம் வந்து அந்த ஒரு மார்க்கெட் வேல்யூலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கிட்ட வந்து ஒரு 500 மில்லியன் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு 8 பில்லியன் அளவுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன், இந்த கேமிங் ஓரியன்ட் இருக்கிற எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் எல்லாமே பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து
இந்த NFT டோக்கன்ஸ்ல வந்து இந்த நான் ஃபங்கபிள் டோக்கன்ஸ்ல வந்து அந்த கிரிப்டோ காயின்ஸ் நல்ல காயின்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டாப் 5 இந்த நான் ஃபங்கபிள் டோக்கன்ஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து கீழே வந்து சொல்லுங்க. ஒரு 30 கமெண்ட்டுக்கு மேல வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். 30 கமெண்ட் நீங்க கொடுக்கணும். 30 கமெண்ட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ 2 முன்னாடி பாருங்க. ரொம்ப முக்கியமான டாபிக். நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் 3 பக்கம் நான் 4 பக்கம் உட்காந்து எடுத்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதனால வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன டோக்கன்ஸ் இருக்கு, ஸோ நீங்களும் வந்து ஒரு சில ஐடியாஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ரோ இந்த டோக்கன் நம்பர் சொல்லுங்க ப்ரோ, இந்த டோக்கன் நம்பர் சொல்லுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த